அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 21ஆம் தேதி. மகாத்மா காந்தியால் இந்த தேசத்தின் சொத்து என்று பாராட்டப்பட்டவரும் பொது உடைமை கொள்கைக்காக பாடுபட்டவருமான ஜீவானந்தம் பிறந்த தினம் என்று நாகர்கோவிலை அடுத்த பூதப்பாண்டி என்ற ஊரில் 1907ஆம் ஆண்டு சூரத்து பிளவு நடந்த வருஷத்துல பிறந்துடுறாரு. அந்த கிராம தெய்வத்தின் பெயரான சொரிமுத்து என்ற பெயரை இவருக்கு ஏற்றனர். இளம் வயதிலேயே எழுத்தாற்றல் மிக்கவராக திகழ்ந்தார். 9வது படிக்கும் சமயத்தில் இவர் எழுதிய முதல் கவிதையே காந்தியையும் கதரையும் பற்றியதுதான். எனக்கு என்னமோ அந்த 13 வயசுல 14 வயசுல கவிதை எழுதுவானா, காதல் கவிதை எழுத கூட வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி பொதுநல சிந்தனை கவிதைகள் எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கூட இருந்தவன் எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் இந்த மாதிரி எதுவும் பழக்கி விட்டாங்களான்னு தெரியல. 10ஆம் வகுப்பு படித்த சமயத்தில் சுகுணாராஜன் அல்லது சுதந்திர வீரன் என்ற நாவலை எழுதினார். 15 வயசுல நாவல் எழுதுறாராம். எவன் நம்பி தொலைகிறது? பட் சில அயோக்கிய நாய்கள் எழுதுவாங்க. பட் இவர் அயோக்கியன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. சில அயோக்கிய நாய்கள் எழுதுவாங்க. அது என்ன மாதிரி எழுதுவாங்கன்னு அதை இங்கே நம்ம பேச முடியும். ஆனால் இவர் நல்ல ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். அடுத்து ஞான பாஸ்கரன் என்ற நாடகத்தை அவரே எழுதி தயாரித்து நடித்தார். காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்துக்கான அறைகூவலால் ஈர்க்கப்பட்டார். இப்போ அந்த டாக்குக்கு பிடிக்குண்டா அப்படின்னு சொல்லி ஆண்கள் பெண்கள் வந்து 2 பேரும் நண்பரையும் சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலத்தில் டாக்குன்னு சொல்கிறது பெருசாக தெரியல, திட்டுறாங்க. ஆனால் தமிழில் நாயின்னு சொன்னாதான் ரொம்ப வலிக்குது. அப்போ அந்த மொழி அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த டாக்குன்ற மாதிரி சொன்னதை எடுத்துக்கணும். உடனே இந்த கடுமையாக பேசுகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, அதாவது ஞான பாஸ்கர் என்ற நாடகத்தை அவரே எழுதி தயாரித்து நடித்தார். காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்துக்கான அறைகூவலால் ஈர்க்கப்பட்டார். அந்நிய துணிகள் புறக்கணிப்பு இயக்கத்தின் போது தேசபக்தர் திரிகூட சுந்தரம் பிள்ளை. திரிகூட சுந்தரம் அது என்ன? பிள்ளை என்பது சாதி பெயர். திரிகூட சுந்தரம் எனக்கு தெரிஞ்சு இந்த தெரியல, விடுங்க. திரிகூட சுந்தரம் உரையை கேட்ட இவர் அன்றிலிருந்து கதராடை அணிய தொடங்கினார். தீண்டாமை ஒழிப்பில் தீவிரமாக ஈடுபட்டார். மகனின் போக்கு தந்தைக்கு பிடிக்கவில்லை. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. தன் கொள்கைக்காக வீட்டை துறந்தார் இந்த இளைஞர். நம்மளை மாதிரி தான். அப்போது 17 வயது தான், காலேஜ் சேர்ற வயசு. 1932 1930 தான் ஒத்துழையாமை இயக்கம், 20 தான் ஒத்துழையாமை இயக்கம். பட் இதில் 32 உப்பு சத்தியாகிரகம். 1917 வயசுனா பார்த்துக்குங்க. பிறந்தது 1907. அப்போ 1917 1927 அப்படின்னா 20 வயசு ஆயிருக்கும். அப்போ 1930 தான். இது எனக்கு என்ன வருஷம் டவுட் இருக்குங்க. 17 வயதில் ஒத்துழையாமை இயக்கமோ, உப்பு சத்தியாகிரகம் 1920, ஒத்துழையாமை இயக்கம் 1930. மன்னிக்கவும், கரெக்டாக சொல்லிடுறேன். 1920 ஒத்துழையாமை முதல்ல ஒத்துழைக்கலை. அடுத்து 1930 உப்பு சத்தியாகிரகம். சரி. ஆனால் இவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் கலந்து கொண்டு தான் போட்டிருக்காங்க. எப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். வருஷம் கொஞ்சம் தவறாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சிறையில் இவரது சிந்தனை போக்கு மாறியது. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு போனதுனால கம்யூனிச கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டார். அந்த சமயத்தில் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. சீறி எழுந்தார். என்னைய மாதிரிதான். அனலுக்கும் இவரது பேச்சு இளைஞர்களை எழுச்சி அடைய வைத்தன. சிறையில் இருந்தபோது பகத்சிங் தன் தந்தைக்கு எழுதிய நான் ஏன் நாத்திகனானேன் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். அதற்காக இவரை கைது செய்து கைகால்களில் சங்கிலியிட்டு வீதி வீதியாக இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தனர் போலீசார். இவரது 40 ஆண்டுகால பொது வாழ்வில் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் சிறையிலேயே கழிந்தது.
நாடு விடுதலை அடையும் வரை பல்வேறு போராட்டங்களுக்காக இவர் எழுதிய பாடல்களும் ஊர் ஊராக சென்று இவர் எழுதிய ஆற்றிய உரைகளும் தொழிலாளர்களை எழுச்சி பெறச் செய்தன. மார்க்சிய கருத்துக்கள் தமிழில் கூற பல புதிய பதங்களை உருவாக்கினார். 1940களின் இறுதியிலும் 50களிலும் ஜீவா எழுதிய சோசலிச சரித்திரம் மற்றும் சோசலிச தத்துவம் ஆகிய நூல்களை தொடர்ந்து ஏராளமான சோவியத் நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன. சமதர்மம், அறிவு, ஜனசக்தி உள்ளிட்ட இதழ்களின் ஆசிரியர் பொறுப்பையும் ஏற்றிருந்தார். சென்னை வண்ணாரப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்று 1952 முதல் 1957 வரை சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். 1959 தாமரை என்ற இலக்கிய இதழை தொடங்கினார். 1961 கலை இலக்கிய பெருமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார். இயக்கம், போராட்டம், சிறை என்று பொது வாழ்க்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும் இலக்கிய திறனையும் தக்க வைத்துக் கொண்டார். புதுமை பெண், இலக்கிய சுவை, மதமும் மனித வாழ்வும், சங்க இலக்கியத்தில் சமுதாய காட்சிகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார். தமிழக அரசு இவரது நினைவை போற்றும் வகையில் நாகர்கோவிலில் பொது உடைமை வீரர் ப. ஜீவானந்தம் என்ற பெயரில் மணிமண்டபத்தை அமைத்திருக்கிறது. புதுச்சேரியில் அரசு பள்ளிக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தன்னலம் கருதாமல் இளைய தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த ப. ஜீவானந்தம் 1963 தனது 55வது வயதில் இறந்து போனார். நம்மளை விட்டு மறைந்தார். நன்றி, வணக்கம்.